சண்டே ஆஃப்டர்நூன் சென்னாக்குனி வாங்கி நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சாச்சு. அதனால அதை சம்பல் மாதிரி செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சென்னாக்குனியை ஒன்றுக்கு ஒரு 3 தாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை நல்லா ஊற வச்சிட்டோம்னா மண்ணெல்லாம் வந்துடும். கடாயில் ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 300 கிராம் அளவு காஞ்ச மிளகாவை வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க சென்னாக்குனியை சேர்த்துடலாம். அதையும் போட்டு நல்லா கிளறிடலாம். விடாமல் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா கிளறிடலாம். கிளறிட்ட பிறகு நம்ம சைட்லேயே வெங்காயத்தை நல்லா வறுத்து வச்சுக்கணும். ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும். பூண்டையும் நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி வறுத்து வச்சுக்கணும். அது ரெண்டுத்தையும் அதில் சேர்த்துட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி கிளறி ஆற வச்சிடணும். நல்லா ஆறிட்ட பிறகு கிளாஸ் கண்டெய்னர்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 மந்த் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம் இது எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.